இப்படியே வேணும். இப்படியே போற நேரம் சக்கீனா மறுபடி இன்னும் மாற ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸை சொல்லி பார்க்குறேன், எல்லாமே சொல்ல முடியல. சில பிரச்சனைகள் கல்புக்குள்ள இருக்குது. சொல்லுவதற்கு ஆப்போசிட் ஜெண்டர். அவன் ஆணாக இருந்தால் ஒரு பெண் வேணும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் வேணும். காதலை இப்படித்தான் தொடங்குவாங்க. எங்கள் வீட்டில் என்னை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. இவர் ஆரம்பிப்பார், எங்கள் வீட்லேயும் அதே நிலைமை தான், நீங்கள் ஒருத்தர் தான் என்னை பற்றி கேட்கறது. ராத்திரி 2 மணிக்கு SMS அடிச்சு சாப்பிட்டீங்களா இதான் கேட்குற விதம் வழங்கிச்சா. திருமணம் முடிச்ச பிறகு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டி மனைவி சாப்பிட்டீங்களா. திருமண வாழ்க்கை நடக்காது, வேற ஒன்று தான் நடக்கும். 2 மணிக்கு எவனாவது கேட்பான சாப்பிட்டீங்களான்னு. இவர் உடனே ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா 2 மணிக்கு. இதுதான் அந்த காதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜ வாழ்க்கைக்கு அப்பால் பட்டது. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க வர்றேன்டா, அந்த அளவுக்கு காதல் என்று சொல்வது என்னன்னு நான் பேசுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணும் பெண்ணுக்குள்ள அந்த உறவை அந்த மாதிரி சைத்தான் உண்டாக்குவான். அவங்க 2 பேரும் அந்த மாதிரி கேட்டுக்கொள்வார்கள். இந்த காதலிக்கிறவர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ முடியாம போச்சு? ஏன் அவங்களுக்குள்ள 1 வருஷம் அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியாம போச்சு? எங்க பிரச்சனை? எங்க பிரச்சனை? திரும்ப 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 அதைத்தான் பிரச்சனை. தலைமைத்துவம் இல்லாத பிரச்சனை. அப்ப ஆணுக்கு பெண் தேவை என்பது நிரூபணமாகுது. சாதாரண ஒரு இளைஞனை பார்த்தா அவன் ஒரு யுவதியை பத்தி தான் நிறைய பேசுவான். ஒரு முஃமின் காலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், மாலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், நடு ராத்திரியில தஹஜ்ஜுதுல் அல்லாஹ் ஜிக்ர் பண்ணுவார். ஒரு காதலன் காலையில் எழுமினா காதலியோட பேரை ஜிக்ர் பண்ணுவார், பகலுக்கு மறுபடி பசி வந்தா இன்னொரு தடவை ஜிக்ர் பண்ணுவார், ராத்திரி தூங்கினாலும் சரி. ஒரு கோடி சல்லி கிடைச்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் ஜிக்ர்ல வரும். அவருக்கு என்ன வாங்கி கொடுக்காது? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் வரும். இவக்கு எப்படி இது தெரிஞ்சா அழுந்துருவாவே, என்ன பண்றது? அவன் தூக்கத்திலையும் காதலி பேர் தான் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் வேறொரு காதலை பத்தி பேசுகிறான், அல்லாஹ்வோட வைக்கிற காதல். நான் என்ன சொல்ல வரேன்டா, மாலை காலை ஒரு ஆணுக்கு இயல்புலே அந்த சக்கீனா மாறுது. ஆப்போசிட் ஜெண்டரோட பேசணும் என்று வருகிறது. இதுல தான் அல்லாஹ் சக்கீனாவை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஆண் பெண் வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆணில், அதாவது வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சொல்றான், அத்தாட்சிகள் இருக்கிறது. எது? உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்ததில் அத்தாட்சி இருக்குதுன்னு. அல்லாஹ், நீங்க மனுஷன், மனிதர்களில் இருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு. நீங்க மனுஷன், மிருகத்திலிருந்து உங்களுக்கு ஜோடியை தரல. மனிதர்ல இருந்து ஒரு ஜோடி அமைக்கணும். கண் இருக்கணும் உங்களை மாதிரி, மூக்கு இருக்கணும் உங்களை மாதிரி, வாய் இருக்கணும் உங்களை மாதிரி, காது இருக்கணும் உங்களை மாதிரி, வால் இருக்க கூடாது நாய் மாதிரி. அல்லாஹ்வுடைய எல்லாம் உங்களை மாதிரி இருக்கணும், மனித தோற்றத்தில் இருக்கணும். ஆனா நீங்க பிளஸ் அவங்க மைனஸா இருக்கணும். அதான் ஜோடி என்பது. 2 சேர்ந்தாதான் பாதி பாதி, 2 சேர்ந்தாதான் ஒன்றாகும். சேர்றதுக்குரிய தேவை இருக்கணும், மேக்னெட் பவர் இருக்கணும். இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதி, 2 மேக்னெட்டையும் கிட்ட கொண்டு போவாங்க. அது உங்களை கையை மீறி ஒட்டிரும், கையை தாண்டி ஒட்டிரும். அப்படி இருந்தாதான் ஜோடி என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 2 ஆண் 2 பேர் கூட்டாளி ஆகிறது ஜோடி இல்லை. ஒரு ஆணை பெண்ணை விட்டுட்டு போங்க, அது மேக்னெட்டில் 2 பேரும் தனியா நின்றால என்ன நடக்கும் என்றே தெரியாது, அது ஒட்டி பற்றும். அதனால அல்லாஹ் ஜோடி என்றான். ஏன்? நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க, அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. நீங்க வேற மாதிரி பேசுவீங்க, அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க இந்த மாதிரி நிப்பீங்க. சாதாரண உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆண் விரும்புவது வேற, பெண் விரும்புவது வேற. 2 பேரும் டோட்டல் டிஃபரெண்டா திங்க் பண்ணுவார்கள். ஏன்டா மூளையில் அந்த டிஃபரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் கேட்கிறேன், இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த 2 டிஃபரெண்ட்டை தான் வாழ்க்கையில சக்கீனாவை வச்சிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. இது தான் வாழ்க்கை என்றான் அல்லாஹ். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. ஒரு மாப்பிள்ளை, அவர் பெரிய அக்கவுண்டன்ட், அவர் குடும்பத்தில் செலவழிக்கிறதெல்லாம், அதாவது ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் எழுதுவார். எவ்வளவெல்லாம் செலவாச்சு என்னெல்லாம் ஆச்சுன்னு எழுதுவார். மனைவி கொடுத்ததையும் சேர்த்து எழுதுவாரா? நான் இப்படி ஒரு அபாயம் வாங்கி கொடுத்தேன் 10,000 ரூபா, இந்த மாதிரி வாங்கி கொடுத்து 20,000, ஒன்னா நம்பர் கஞ்சனா நிற்பான், அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாருல. விளங்குதா? அவர் யார்? அக்கத்து கிளையா, பக்கத்து கிளையா, தாத்தாவா, தங்கச்சா? யார் அவங்க? உங்க தாய் வயிற்றில் பிறந்தவங்களா? எங்கேயோ பிறந்தவங்க. நீங்க 1ஆம் ஆண்டு போற நேரம் அவங்க பிறந்தே இல்லை, நீங்க 5ஆம் ஆண்டு போற நேரம் நர்சரி போறாங்களோ தெரியல. அந்த மாதிரி ஒரு பிள்ளை அவங்கள திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க விஷயத்தில் நீங்க செலவழிக்கிறீங்களே நஃபகா என்ற ஒப்பந்தத்துக்கு பிறகு, இந்த அன்பை யாரு போட்டது? அல்லாஹ் சொல்றான், அத்தாட்சி. இந்த அன்பை யாரு போட்டது? இந்த பாசத்தை யாரு போட்டது? உங்களை அறியாமலே நீங்க தப்பி தவறி, நான் ஸ்ரீலங்கா கணக்கில் சொல்றேன், உங்க கணக்கு வேணாம் அவனுக்குதா. அதாவது இலங்கை கணக்கில் சாதாரணமாக 5,000 ரூபீஸ் 5,000 தாள் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குது.
500 தாள் இருக்குது. சாதாரணமாக வழக்கமாக ஒரு ஏழை கொடுக்குற நேரம் 50 ரூபா கொடுப்பாங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் கூடினா ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க, இல்லைன்னா 50 ரூபா. தப்பி தவறி 50 ரூபாண்டு 500 ரூபா கொடுத்தாருன்னு வைங்க, நெஞ்ச பிடிச்சிருவாரு அன்றைக்கு. எனக்குதா 1000 ரூபா டாக்டருக்கு கொடுக்கணும், ஏன் நெஞ்சு வலி, 500 ரூபா கொடுத்துருந்தேன் 50ன்னு நினைச்சேன், வந்த ஏழைக்கு 500 ரூபா கொடுத்துட்டேன். தப்பி தவறி 50 நினைச்சு 5000 கொடுத்துட்டேன்னு வைங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஃபர்ஸ்ட் அட்டாக். எனக்குதா அதோட அவர் ஏன் 5000 போச்சா ஒரு ஏழைக்கு, 5000 போனா தலைவலி வருதா இல்லையா, 50 ரூபின்னு தான் நினைச்சேன், 5000 போச்சு, மண்டை வெடிக்கும், தலை வெடிக்கும், நெஞ்சு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன் ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டேன்னு வரப்போக்கல. உங்க மனைவிக்கு எத்தனை 5000 ருபீஸ்? அவ யாரு? உங்க தாய் பெத்தெடுத்தவா, உங்க குடும்பத்தாரா, எங்கேயோ பிறந்தவன், நீங்க எங்கேயோ, உங்க ஊர்களுக்கு கூட சம்பந்தம் இல்லை, அவ வேற மாதிரி வளர்ந்தவன், நீங்க வேற மாதிரி வளர்ந்தவர். எப்படி உங்களுக்குள்ள அல்லாஹ் அன்பையும் பாசத்தை உண்டாக்கினான். நீங்க வர்றீங்க, ஒரு நாட்டுக்கு வர்றீங்க, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, உங்க பர்ஸ்லயா முழு பணமும் இருக்கும், அத்தனையும் போட்டு அனுப்பிடுவீங்க. இதாங்க எங்க மனைவிக்கு, எங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒரு அன்பையும் பாசத்தையும் அதில் வச்சிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, மன அமைதி பெற. இப்ப சொல்றேன் கேளுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நான் வேர்ல்ட்லே நிரூபிச்சு காட்டலாம். ஏனண்டா ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க, ஆம்பளைக்கு எல்லாத்தையும் தந்தாச்சு, உங்களுக்கு முழு இந்த பள்ளி நிறைய ஒரு கோல்டு தங்கம் எல்லாம் தந்தாச்சு. எல்லாம் தந்த பிறகும் ஒரு மனிதன் திரும்ப கேட்கறத இருந்தால் ஒன்றை கேட்பான். எதை கேட்பான்? பொம்பளையை கேட்பான். இல்லை நான் அப்படி கேட்க மாட்டேனே. அப்போ அல்லாஹ் போய் சொல்றான், அல்லாஹ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்பர் 1 ஒரு ஆணுக்கு பெண் தான், எதை இருந்தாலும். உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காட, அதுக்கு முன்னாடி யாரு? ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். பில் கிளின்டன் ஒயிட் பேலஸ், ஒயிட் ஹவுஸ்ல, அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஜனாதிபதி இருக்கிறான்னு வைங்க, எல்லா சொகுசும் கொடுக்கப்பட்டாச்சு. வல்லரசுடைய தலைவர், சாதாரணமா சின்ன நாட்டின் தலைவர் இல்லை, அவர் உடுக்கிற ட்ரெஸ் CIA தீர்மானிக்கும். அவர் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ற நேரத்தை சொல்லி அனுப்புவாங்க, இந்த டைம்ல இந்த ட்ரெஸ் கோட் போகணும் எல்லாம். சாதாரணமா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் வெஹிக்கிள் கூகுள் பண்ணி பாருங்க, என்னன்னா முன்னாடி ஹெட்லைட்டோட ஒரு போட்டிருக்கிறாங்க. என்னன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அதுக்குரிய பிளட் டேங்க் ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் இப்படி குறி அம்பு போட்டிருக்கிறாங்க, அதுக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த வெஹிக்கிளுக்குள்ள எல்லாம் இருக்குது, ஒரு பட்டன்ல பென்டகனுக்கு போயிடும், எல்லாம் மேக்சிமம் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. அப்படியேண்டா அவர் போற வெஹிக்கிளே இப்படியேண்டா, அவருடைய பிளட் குரூப் என்னவோ அதையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்கடா. அவர் ஒயிட் ஹவுஸ்ல எதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு சொகுசு கொடுக்கப்பட்டிருக்குதுண்டா. அவர் என்ன திரும்ப கேட்பாரு? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பில் கிளின்டன் மொனிகாவை கேட்டார், ஞாபகம் இருக்குதா? ஹிலரி கிளின்டன் யாருண்டா? ஹிலரி டொனால்ட் ட்ரம்போட இப்ப தேர்தல் நின்றாவே. ஹிலரி கிளின்டன் சாதாரண, அதாவது பில் கிளின்டனுடைய மனைவி. சில பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இல்லை, இவர் டாக்டர், அவன் ஒண்ணுமே படிச்சல 8ஆம் ஆண்டு, இவர் டாக்டர், அவர் டிரைவர், சேர்ந்து போமா கேட்பாங்க. வாழ்க்கை சேர்ந்து போமா? சேர்ந்து போகாது. நான் கேட்கிறேன், செனட் சபைக்கு வந்தாலே பெருசு அமெரிக்காவில். செனட் சபைனா அவ்வளவு முக்கியம். ஹிலரி செனட் சபையில, பில் கிளின்டன் பிரசிடென்ட். இப்ப ஹிலரி வந்து தேர்தலில் நிக்கிறான். நான் கேட்கிறேன், ஜனாதிபதி அந்த லெவலுக்கு அரசியல் அவங்க எவ்வளவு ஜோடி பொருத்தம், அவங்க லெவல்ல அவங்க அவ்வளவு ஜோடி பொருத்தம். ஆனா ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், பில் கிளின்டனுக்கு அத்தனையும் காலில் குமிக்கப்பட்டிருக்கிற நேரம், எல்லா சொத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், ஹிலரி கிளின்டனோட வாழுகிற நேரம், மொனிகான்னு பேர் அடிபட்டது ஞாபகம் உண்டா? ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ஞாபகம் உண்டு. ஏன் எங்க? நான் கேட்கிறேன், ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. பொய் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, ஆண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டதில் நம்பர் 1 பொம்பளை என்கிறான். வல்பனீன் பிள்ளைகள் நெக்ஸ்ட் என்கிறான். வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத்தஹபி வல் ஃபில்லா, தங்க குவியல் வெள்ளி குவியல் அது அடுத்தது என்கிறான் அல்லாஹ். நம்பர் 1 நிசா, பொம்பளை என்கிறான். பொம்பளைக்கு ஆம்பளை டயானா, பெக்கிங்ஹாம் மாளிகை, ராயல் ஃபேமிலி என்ற என்ன லண்டன்ல பெக்கிங்ஹாம் மாளிகை. அவங்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்கு என்று சில கோட்பாடுகள் இருக்குது. டயானா சார்ல்ஸ் அந்த தம்பதியை பத்தி வேர்ல்ட்ல நிறைய எழுதினார்கள், நிறைய பேசினார்கள். ஏண்டா எலிசபெத் மகாராணியுடைய ஃபேமிலி அந்த ராயல் பெக்கிங்ஹாம் மாளிகை பத்தி மூச்சு விட்டாலும் எழுதுவார்கள்.